வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பஞ்சாப் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். சீனாவிலிருந்து இந்தியா திரும்பிய பிரதமர் பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மானை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அம்மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று உறுதியளித்ததாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஊரகப் பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் தூய்மை இந்தியா இயக்கம் மற்றும் ஜல்ஜீவன் இயக்கங்களால் நீடித்த சுகாதார சூழலும் நீர் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் மூலம் வழங்கப்பட்டிருப்பதையும் திறந்தவெளி கழிப்பறைகள் இல்லாத நிலையை ஏற்படுத்தியிருப்பது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருப்பதுடன் கிராமப்புற மக்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் பல்வேறு இடங்களில் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய்ஜி சரவணன்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி சுதானா நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளையும் நாளை மறுநாளும் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சுதானா நகர், துர்கானத்தம்மன் நகர், அங்காளம்மன் நகர், அன்னை தெரேசே நகர், அரவிந்த் நகர், நேதா நகர், திருமகள் நகர், மக்கள் நகர், நயினார் மண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியராக புதிதாக நியமிக்கப்பட்ட IAS அதிகாரியான பூஜா நேற்று பொறுப்பேற்றார். அப்பணியில் இருந்த திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநராக மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து இவர் பொறுப்பேற்றுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டிகள் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ளன. பாரிஸில் நேற்று நடப்பாண்டிற்கான பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் நிறைவு விழாவில் உலக பேட்மிண்டன் சம்மேளனம் இதனை அறிவித்தது. இதன் மூலம் ஆசியாவில் 4 ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்தியாவில் 17 ஆண்டுகளுக்கு பின்னரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.